சாந்தி. நான் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாக இருக்கும் ஆத்மா. நான் திவ்ய மற்றும் சிரேஷ்ட புத்தி நிறைந்த ஆத்மா. நான் சதா தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய, சதா சுயமரியாதையில் இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியான விசேஷ ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு பரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் என்னை சந்திப்பதற்காகவே பாப்தாதா ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவருடைய அருகாமையில் சென்று அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தன்னுடைய திருப்தி மணிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். திருப்தியின் மணிகள் தனக்கும் தந்தைக்கும் குடும்பத்திற்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். திருப்தி என்பது மகான் சக்தியாகும். அனைத்து பிராப்திகளும் நிறைந்திருக்கும் பொழுதுதான் திருப்தி தாரணையாகும். யார் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் மகிழ்ச்சியாக தென்படுவார்கள். எப்பொழுதுமே முகம் புன்முறுவலுடன் இருக்கும். திருப்தியான ஆத்மாவிற்கு முன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் சுயத்தின் மனநிலையை அசைக்க முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் திருப்தியான ஆத்மாவிற்கு அது ஒரு பொம்மலாட்டம் விளையாட்டாகத்தான் தென்படும். அதீந்திரிய சுகம் மனதிற்கு இதமான வாழ்க்கையை அனுபவம் ஏற்படுத்துகின்றது. பாப்தாதாவின் வரதானமும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தினந்தோறும் அமிர்த வேளையில் விதவிதமான ரூபத்தில் குஷியாக இருங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள் என்பதுதான் கிடைக்கின்றது. பிராமண ஆத்மாக்களின் வாழ்க்கை என்ற அகராதியில் இந்த இரண்டு வார்த்தைகளை நீக்க வேண்டும். அவ்வப்பொழுது சிறிதளவு என்ற இரண்டு வார்த்தைகள் நீக்க வேண்டும் என்று பாப்தாதா சொல்கின்றார். அழிவற்ற தந்தை இருக்கிறார், அழிவற்ற பொக்கிஷம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் கூட அழிவற்ற சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள்.
பாப்தாதா ஒவ்வொரு வரதானத்திலும் சதா என்ற வார்த்தை தான் பாடுகின்றார். வரதானம் என்பது விதையாகும். எந்த அளவு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த அளவு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். பலன் அளிப்பதற்கான ரகசியம் நேரத்திற்கு தகுந்தபடி காரியத்தில் பயன்படுத்துவது. பாப்தாதா ஒவ்வொருவரின் பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் காரணத்தை நிவாரணம் செய்து சமாதான சுரூபமாகும் என்பது நினைவில் இருக்கிறதா? இப்போது காரணம் என்ற வார்த்தையை ஸ்வாகா செய்துவிடுங்கள். உலகத்தை மாற்றம் செய்பவர் என்ற டைட்டில் உங்களுடையதாகும். உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய உங்களுடைய கடமைக்கு துணையாக இருப்பது பாப்தாதா. வெற்றிக்கான சாவி திடத்தன்மை. 4 பாடத்திலும் அனுபவ சுரூபத்தில் அனுபவத்தின் அத்தாரிட்டி அதில் குறைபாடு இருக்கின்றது. அனுபவமூர்த்தி என்றால் ஞானம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ஞானத்தின் லைட் மற்றும் மைட் இயல்பாக இருக்க வேண்டும். ஞானி என்றாலே ஞானம் நிறைந்தவர். ஞானத்தை தெரிந்து கொள்வது, வர்ணனை செய்வது, அதன் கூடவே ஒவ்வொரு செயலிலும் லைட் மைட்டாக இருக்க வேண்டும். அனுபவ சுரூபத்தின் மூலம் ஒவ்வொரு செயலும் இயல்பாக, சிரேஷ்டமானதாக மற்றும் வெற்றி பெறும். அனுபவத்தின் அத்தாரிட்டி அனைத்து அத்தாரிட்டியை விட சிறந்தது. அனுபவ சுரூபமாக வேண்டும். அப்பொழுது யோகயுத், ராஜயுத் இயல்பாக இருக்கும். தாரணையும் கூட அனைத்து குணங்களும் தானாகவே ஒவ்வொரு செயலிலும் தென்படும். அப்படிப்பட்ட அனுபவ சுரூபத்தில் சதா இருக்க வேண்டும். அனுபவத்தின் அத்தாரிட்டி என்ற இருக்கை மிகவும் மகான் தன்மை நிறைந்தது. அனுபவசாலியை மாயை அழிக்க முடியாது. மாயாவின் அதிகாரத்தை விட அனுபவசாலியின் அதிகாரம் கோடி மடங்கு உயர்ந்தது. யோசிப்பது தனி, சிந்தனை செய்வது தனி, அனுபவம் நிறைந்தவராக இருந்து நடந்து கொள்வது. இப்பொழுது
இதனுடைய அவசியம் இருக்கின்றது. இந்த வருடத்தில் எவரடி தந்தையின் மனதின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசைகளின் தீபம் ஆகியே திற வேண்டும். இந்த வருடம் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக வையுங்கள். உங்கள் மனதின் ஆசை சமமானவராவது திடத்தன்மை நம்முடைய பிறப்புரிமை. இந்த எண்ணத்தை அனுபவ சுரூபத்தில் கொண்டு வாருங்கள். எதை சொல்கிறேனோ அதை அனுபவத்தில் கொண்டு வருகிறேனா என்பதை சோதனை செய்யுங்கள். 3 புள்ளிகள் போதும். இப்பொழுது ஒரு நொடியில் நான் பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி என்ற சிரேஷ்ட சுயமரியாதையில் இருக்கிறேன். இந்த ஆன்மீக சுயமரியாதையில் நசாவில் நிலைத்திருங்கள். இதய சிம்மாசனதாரி ஆத்மா, இந்த அனுபவத்தின் அன்பில் மூழ்கிவிடுங்கள். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலைமீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். மிக அன்பான சதா தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய, சதா சுயமரியாதையில் இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியான விசேஷ ஆத்மா, நாலா பக்கத்திலும் உள்ள சிறகுகளால் பறக்கக்கூடிய, மேல் தன்னுடைய மனதின் அதிர்வலைகள் மூலம் வாயுமண்டலத்தில் அமைதி நிறைந்ததாக உயர்ந்ததாக உருவாக்கக்கூடிய ஆத்மா, அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுத்து துக்கத்திலிருந்து விடுபட்டு முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய சதா திடத்தன்மை மூலம் வெற்றி அடையக்கூடிய ஆத்மா, இதயங்களுக்கு நெருக்கத்தில் உள்ள மற்றும் நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா, தன்னுடைய மனம் புத்தியை அனுபவம் என்ற இருக்கையில் அமர்த்தி விடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த அனைத்து சுமானங்களில் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.